வெல்கம் டு லாஸ்ட் மிஸ்ட்ரீஸ். டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, த பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் உமன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கோயிங் டு இந்தியன் ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்ற கிரேட் அவார்டு வாங்கின இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்த விண்வெளி சாதனை பெண்மணி கல்பனா சாவ்லாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜனவரி 16, 2003 கொலம்பியா STS 107 அப்படிங்கிற ராக்கெட் நாசாவில் இருந்து வெற்றிகரமாக விண்வெளிக்கு பாயுது. அந்த ராக்கெட்குள்ள 7 அஸ்ட்ரோனட்ஸ் இருக்காங்க. அதில் 5 பேர் அமெரிக்கன், ஒருத்தர் இஸ்ரேலை சேர்ந்தவங்க, இன்னொருத்தர் இந்திய அமெரிக்கன். இந்தியாவில் பானான அமெரிக்க சிட்டிசன்ஷிப் பெற்ற நம்ம விண்வெளி சாதனை பெண்மணி கல்பனா சாவ்லா. இவங்க தான் இங்கே செகண்ட் ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்காங்க. இந்த ராக்கெட் விண்வெளி நோக்கி பாய்வதற்கான ஒரு காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது பூமியில் ஏற்படக்கூடிய மாசு அண்ட் இயற்கை மாறுபாடுகளால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், அங்கே இருக்கக்கூடிய பூக்களுக்கான வாசனைக்கான மாறுபாடு அப்படின்னு பல மர்மங்களை கண்டறியறதுக்காக 80 வகையான பரிசோதனைகளை மேற்கொள்றதுக்காகத்தான் இத்தனை பேருமே விண்வெளி நோக்கி பயணத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுடைய ராக்கெட் விண்வெளியை சென்றடையுது. அங்க இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸை 200க்கும் மேற்பட்ட டைம் சுத்தி வருது. பல நாட்களுக்கு அப்புறமா பிப்ரவரி 1, 2003 அன்னைக்கு தான் இவங்க எல்லாருமே வெற்றிகரமா தங்களுடைய பரிசோதனைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பூமியை நோக்கி ரிட்டர்ன் வர்றாங்க. அப்போ வரைக்குமே அங்க இருந்த அத்தனை பேருமே தன்னுடைய ரிசர்ச் எல்லாத்தையுமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றோம் அப்படின்ற மிகப்பெரிய சந்தோஷத்துல இருந்தாங்க. இதில் நம்மளுடைய கல்பனா சாவ்லா செகண்ட் டைம் இந்த மிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நவம்பர் 19, 1997 அமெரிக்காவோட கென்னடி அப்படின்ற இடத்துல கொலம்பியா STSோட ஃபர்ஸ்ட் மிஷனில் இதே மாதிரி தான் போயிருந்தாங்க. நாசாவினால ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்பேஸுக்கு 6 அஸ்ட்ரானட்ஸோட சேர்ந்து போயிருந்தாங்க. அப்போதைய நம்மளுடைய பிரதமர்கிட்டையும் ஆசிகள் பெற்று தான் போயிருந்தாங்க. அந்த மிஷனோட நோக்கம் என்ன அப்படின்னா, அங்கே ஹியூமன் பாடிக்கான ரிசர்ச், பருவகால மாற்றங்கள், ஓசோன் பற்றிய விஷயங்கள், சூரிய மாறுபாடு குறித்த பலவிதமான ரிசர்ச்சை ரொம்பவே சூப்பராக கண்டுபிடிச்சி 15 டேஸ் 16 மணி நேரம் 33 நிமிஷங்கள் கிட்டத்தட்ட 400 மணி நேரம் வரைக்குமே ஸ்பேஸில் இருந்த ஃபர்ஸ்ட் இந்திய பெண் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸை இவங்க போன ராக்கெட் 252 முறைக்கு மேலேயும் சுற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது நாசானால தேர்ந்தெடுக்கப்பட்ட 33வது பெண்மணியாக இவங்க இருந்தாங்க. அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நாசானால தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணாகவும் இருந்தாங்க. 2வது முறையாக 2 வருஷம் கழிச்சு 2003 அப்போ இருந்த நம்மளுடைய இந்திய பிரதமர் வாஜ்பாயிட்ட இவங்க மீட்டப் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் இந்த மிஷனுக்கே போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்மளுடைய மக்கள் எவ்வளவு தூரம் நம்மளை வேற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்த கல்பனா சாவ்லா அதே மாதிரி செகண்ட் டைமும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனக்கோட்டையில் மிகப்பெரிய ட்ரீமை வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போது அவங்களுக்கு தெரியாது நம்ம திரும்ப பூமிக்கு போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இவங்களுடைய ராக்கெட் பூமிக்கு வந்தடைய கிட்டத்தட்ட 2 லட்சம் அடி தான் இருக்குது. அதாவது 16 நிமிஷங்கள். அந்த டயத்தில் தான் அவங்க வந்த ராக்கெட்டில் ஒரு துளையானது ஏற்படுது. அந்த துளை வெப்ப காற்றுனால விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இவங்க வந்த ராக்கெட்டோட ரெக்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போது நாசா விஞ்ஞானிகள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தோட காணப்படுறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இவங்க ரிட்டர்ன் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்துச்சு. ஏன்னா இவங்க இங்கிருந்து போகும்போதே, இவங்க ஸ்பேஸில் பரிசோதனை மேற்கொண்டுட்டு இருக்கும் போதே நாசாவுக்கு இவங்க வரும்போது வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. காரணம், அதில் ஏற்பட்ட ஒரு ஸ்பேம் ஸ்டார்டிங்லேயே விலகி விழுந்துருச்சு. அந்த ஏற்பட்ட ஒரு சிறிய அளவிலான துளை தான் அது வெப்பக்காற்றினால் விரிவடைஞ்சு மிகப்பெரிய ஒரு டேமேஜை ரைட் சைடு இருக்கக்கூடிய விங்கில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது. அதனால் தெர்மல் இன்சுலேஷன் அப்படின்ற ஒரு ரொம்பவே அதிகமான வெப்பக்காற்று இவங்களுடைய ராக்கெட்டுக்குள்ளே போகுது. கிட்டத்தட்ட 1000 டிகிரி செல்சியஸான வெப்பக்காற்று.
இந்த விஷயத்தை நாசா முன்கூட்டியே அறிஞ்சிருந்தோம். உள்ள இருக்கக்கூடிய 7 மெம்பருக்கும் முதல்லையே நம்ம அறிவிச்சா அதனால அவங்களுடைய ரிசர்ச் தடைப்படுவோம். மேலும் அவங்களுடைய திங்கிங் எல்லாமே ரொம்ப உத்தமான பயம் நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லவே இல்லை. இதனால அந்த ஓட்டை விரிவாகி வெப்பக்காற்று உள்ள போய் அந்த ராக்கெட் பூமியை வந்தடைகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 40,000 ஸ்பீசஸா வெடிச்சு வானிலேயே சிதறுது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அமெரிக்க மக்களும் இந்திய மக்களும் ரொம்பவே மனசளவுல நொறுங்கி போறாங்க. சிறிய துளை எந்த லெவலுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 40,000 ஸ்பீசஸையும் தேடி எல்லா பக்கமுமே அலையிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல கிடைக்குது. அதுல இந்த 7 அஸ்ட்ரானட்டோட தலை, காலு, கை, இருதயம் அப்படின்னு ஒன்னொன்னும் ஒவ்வொரு இடத்துல கிடைக்குது. இந்த லெவலுக்கான ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் யாருனால ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, ஒரு சிறிய அலட்சியத்தால தான் ஏற்பட்டது. ஆக்சிடென்ட் நடந்தப்போ நாசா எந்த ஒரு பதிலையுமே யாருக்குமே சொல்லல. ஆனா பின்னால தான் இதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு நியூஸ் பேப்பர் எல்லாருமே வெளியிடுறாங்க. அதாவது நாசா ஃபஸ்ட்டு 2 டைம் அனுப்புனப்பயே அதில் இருக்கக்கூடிய ஸ்போம் ஸ்டார்டிங்லேயே விலகிடுச்சு. ஆனால் அதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் கூட கவனிக்காமல் விட்டுருச்சு நாசா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அதை தெளிவுபட விசாரிக்கவும் படுது. அதை நாசாவும் பின்னால தான் ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை அவங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு ப்ரிகாஷனரியை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இழப்பை நம்மளுடைய உலக நாடுகள் சந்திச்சிருக்காது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் நாசா இந்த விஷயத்தை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு பல ப்ரிகாஷன்ஸை கொண்டு வந்து இப்போது நல்ல ஒரு டெவலப்மெண்ட்லேயே வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லுவோம். இதை பல ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெளிவுபட சரி பண்ணியிருக்காங்க நாசா. அந்த ஒரு அலட்சியத்தினால ஏற்பட்ட அழிவுனால நம்ம இந்தியா ஒரு சாதனை பெண்மணியை இழக்குது. இதை இந்தியாவே ஒரு துக்க தினமாக அனுசரிக்கிறாங்க. இறக்கும்போது 40 வயசான கல்பனா சாவ்லா 1962 ஹரியானால இந்தியாவில் பிறக்கிறாங்க. இவரோட அப்பா பேரு பனாரஸ் விலாஸ். இவருக்கு 3 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. இவங்க அம்மா அப்பா 2 பேரோட ஒரு செல்ல மகளா 4வது பெண்மணியா பிறந்தவங்க தான் கல்பனா சாவ்லா. இவங்க பிறந்ததுல இருந்தே நார்மலான ஒரு பொண்ணு மாதிரியே அவங்க வளரல. காரணம் ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பாங்க. பல கனவுகளை இருந்தே தன்னுடைய கனவுகளை காண தொடங்கியிருக்காங்க. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல எல்லாரும் சுட்டித்தனமா சுட்டி பானைகளை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல கூட இவங்க வானத்துல ஸ்டார்களையும் அங்க எப்படி போறது அப்படிங்கிறதுக்கான ஏரோப்ளைன்ஸ் எந்தெந்த டயத்துல டிராவல் பண்ணி போகுது அப்படிங்கிறதையும் கரெக்டா பார்த்து வச்சுட்டு அந்த டயத்துல வானத்தை பார்த்து இதுல நான் போவேன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலயே அத்தனை பேர் மனசுலையுமே இவங்க இடம் பெற்றிருந்தாங்க. குழந்தைகள் கப்பல் செஞ்சு விளையாண்டு போது கூட இவங்க ராக்கெட் செஞ்சு விளையாடுவாங்களாம். மேலும் விண்வெளி சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு நியூஸஸுமே படிப்பாங்க. அதை பற்றின அப்டேட்டை தெரிஞ்சுப்பாங்க. இதை பற்றி யாராவது பேசினாங்க அப்படின்னா கூட அவங்க கிட்ட போய் இதை பற்றின ஒரு நல்ல நாலேஜை வளர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலைமையில் அவங்க 12th முடிக்கிறாங்க. 12th முடிச்சதுக்கப்புறம் மேற்படிப்பு என்ன படிக்க போகிறேன்னு அப்பா கேட்குறாரு. அப்போது அவங்க அப்பா கிட்ட நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு இந்த துறை சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. ஆனால் ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க கல்பனா சாவ்லா. இதனால பலவிதமான காலேஜ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்போது ஒரு காலேஜில் இவங்களுக்கு சீட் கிடைக்கிது. ஆனால் அங்கே ஒரு ஆள் மட்டும்தான் லேடிஸ். அதனால இவங்க அப்பா வேணான்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ரொம்ப செல்ல பெண்மணியாக வளர்ந்த கல்பனா சாவ்லா முடியவே முடியாதுன்னு அடம் பிடிச்சி விதமான உறுதிமொழிகளை அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்கள் பேரை நான் டேமேஜ் பண்ண மாட்டேன், ஒரு சாதனை பெண்மணியாக நான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய இன்ஜினியரிங் படிப்பை ரொம்பவே தெளிவுபட முடிக்கிறாங்க. அதுலேயுமே கிரேட் அவார்டு வாங்குறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டென்சாஸில் டோரிடோ அப்படிங்கிறத தொடங்கி அதுலேயுமே அவங்க தன்னுடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பாகவே கொடுத்துட்டு போகிறாங்க. இதுக்கு நடுவில் தன்னுடைய காலேஜில் கிடைச்ச வேலைகளையும் ரொம்பவே தெளிவுபட செய்கிறாங்க.
அப்போது அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தரோட இவங்களுக்கு காதல் அப்படிங்கிறது மலருது. அதனால அவங்க திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய 26வது வயசில் நாசாவில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது நாசாவில் இருந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அதில் 3000 அப்ளிகேஷன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்காண்டி போடப்பட்டது. அதில் கல்பனா சாவ்லாவோட அப்ளிகேஷனும் ஒன்று. நெக்ஸ்ட்டு அதிலிருந்து ஒரு மிக சிறந்தவங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதில் கல்பனா சாவ்லாவும் ஒருத்தவங்க. நாசாவில் போயிட்டு ஒரு பெஸ்ட்டு பைலட் அப்படிங்கிற லெவலுக்கு விமானத்தை ஓட்டக்கூடிய லைசன்ஸ் அப்படிங்கிறதையும் வாங்குறாங்க. 1993 ஏரோடெக்னமிக் அப்படிங்கிறதுல 14 மாதம் வரைக்குமே ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறாங்க. எதுக்குன்னா ஸ்பேஸுக்கு போகிறதுக்காக பலவிதமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. அது ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ரொம்பவே கடுமையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது 72லேருந்து 82 வரைக்கும் இருக்கும். ஆனால் ஸ்பேஸுக்கு போயிட்டா நம்மளுடைய இதய துடிப்பு அப்படிங்கிறதே ரொம்ப ஹை லெவல் ஸ்பீச்சுக்கு போயிடும். நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறதும் பலவிதமான மாறுபாடுகள் அடையும். ஆனால் அதை எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நம்மளுடைய உடலையும் அதனுடைய வெப்பநிலையையும் ரொம்பவே சரிசமமாக வைக்கிறது நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதை டிக் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி நடித்த ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு எந்த மாதிரியெல்லாம் ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறாங்கன்னு நல்லபடியாக காட்டியிருப்பாங்க. அதுபடி பல கடுமையான சோதனைகளை மேற்கொண்டு அதுலேயும் பலவிதமான பயிற்சிகளை கஷ்டப்பட்டு முடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த 2 மிஷனையுமே அட்டன் பண்ணுறாங்க கல்பனா சாவ்லா. என்னதான் இவங்க செல்ல பெண்மணியாக வளர்ந்துருந்தாலுமே இவங்க இந்த சாதனைகள் எல்லாம் படைக்கிறதுக்கு பல விதமான சாக்ரிஃபைஸ் பண்ணினாங்க. மேலும் அவங்க ஃபேமிலியும் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அவங்க அப்பா பனாரஸ் லால் 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆனப்போ நம்ம இந்தியாவில் இருந்து மேற்கு பஞ்சாப் தனியாக பிரியுது. அப்போது அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஹரியானாவுக்கு இடம்பெயர்றாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய சொத்து பத்து எதையுமே யாருனாலையும் எடுத்துகிட்டு வர முடியலை. அதனால் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு தொழில்களை எல்லாத்தையுமே இவங்க செய்ய வேண்டிய ஒரு பல கஷ்டங்களுக்கு நடுவில் தான் தன்னுடைய 4 பிள்ளைகளையுமே பெற்று அவங்க எல்லாத்தையும் நல்லபடியாக வளர்த்து அதுக்கு நடுவுலையும் இவங்க இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கான பண செலவுகளையும் பார்த்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவங்களை அஸ்ட்ரானட் ஆக்கினார் அவங்க அப்பா. சில விஷயங்களெல்லாம் நம்மளால் கனவு காண மட்டும்தான் முடியும், அதை செயல்படுத்த முடியாது அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நினச்சிட்ருப்போம். ஆனால் நீங்கள் படுத்துட்டு வானத்தை பார்த்தாலும் அதை தாண்டி இருக்கக்கூடிய சேட்டலைட் விண்வெளி எல்லாத்தையுமே நம்ம டைரெக்டாக போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சவங்க தான் கல்பனா சாவ்லா. இந்த ஒரு ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு இறப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு பல பெண்மணிகள் இப்போவும் நாசாவில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இதுக்கான ஒரு பல ஸ்டெப்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி அத்தனை பேருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய கல்பனா சாவ்லா எத்தனை வருடங்கள் ஆனாலுமே அவங்களுக்கு இறப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போவும் அவங்க அதே விண்வெளியில் அவங்களுடைய கனவுகளுக்கு நடுவே ஒரு ஸ்டாராக தான் ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை கௌரவப்படுத்துகிற விதமாக செட் அப்படின்ற ஒரு விண்கலத்துக்கு அமெரிக்கா இவங்களுடைய பேரவே ஒரு புது பேராக சூட்டியிருக்கு. மேலும் கர்நாடகாவில் இவங்களுக்கான யூனிவர்சிட்டி ஸ்கூல் அப்படிங்கிறத இந்திய நிர்வாகம் நிறுவி இருக்கு. மேலும் இந்தியாவோட பெஸ்ட் அவார்டாக இருக்கக்கூடிய வீரதீர சாகச விருது அப்படிங்கிறது கல்பனா சாவ்லா விருது அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்குமே வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே இவங்க கல்பனா சாவ்லா ஸ்ட்ரீட் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. நாசாவில் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே கல்பனா சாவ்லாவோட நேம் தான் வைக்கப்பட்டிருக்கு. இதை விடவும் இந்தியாலையும் அமெரிக்காலையும் கூட பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை நீ கல்பனா சாவ்லா மாணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வளர்ப்பது தான் இது அவளுக்கான ஒரு மிகப்பெரிய விருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பொண்ணுனால எல்லாமே செய்ய முடியும், அதையும் ரொம்பவே பெஸ்ட்டாக செய்ய முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் நம்மளுடைய கல்பனா சாவ்லா பெண்மணி.